வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அவங்க வீட்டுக்கெல்லாம் ஓட்டு கேட்டு போகாதீங்க, நமக்கு போட மாட்டாங்க. அதிமுகவினருக்கு சி.வி. சண்முகம் அட்வைஸ். 100 நாள் வேலை திட்டத்திற்கு காந்தி பெயரை வச்சால் தான் என்ன, ராமன் பெயரை வச்சால் எங்களுக்கு என்ன? திட்டம் இருந்தால் போதும். விழுப்புரத்தில் அதிமுக செயல்வீரர் கூட்டத்தில் சி.வி. சண்முகம் பேச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என சி.வி. சண்முகம் பேச்சு. விழுப்புரம் தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக சார்பில் செயல்வீரர் கூட்டம் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட சண்முகம் பேசியதாவது: என்னை மாதிரி பதவி பிடித்த தலைவர்கள் கட்சியை விட்டு போவார்கள், ஆனால் தொண்டர்கள் அதிமுக விட்டு போக மாட்டார்கள். அதிமுகவில் யாருக்கும் நிரந்தரம் இல்லை, யார் வேண்டுமானாலும் எந்த பதவிக்கு வரலாம் என்றார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றார். அதிமுக வேட்பாளர் யார் என்றால் இரட்டை இலை என்று தான் பார்க்க வேண்டும். தரவுகள் எல்லாம் தேர்தலை சந்திக்க முடியாது. ஒவ்வொரு வாக்கு சாவடியிலும் உள்ளவர்கள் தரவுகளை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். திமுக காரர் வீட்டில் போய் ஓட்டு கேட்காதீங்க, அவங்க எப்படி நமக்கு ஓட்டு போடுவாங்க, திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க என்றவர் அவர்களிடம் போடுங்க என்று நினைப்பது நம்மளை நாம் ஏமாற்றிக்கொள்ளும் செயல் என்றார். இடைத்தேர்தலில் ஒரு வாக்குச்சாவடி என்றால் 98% நமக்கு, 2% தான் மற்றவருக்கு என்று நம்ம ஆள் கணக்கு எழுதி கொடுப்பார்கள். ஆனால் வாக்கு எண்ணும் பொழுது தான் யார் யார் எத்தனை வாக்கு என்று அதுபோன்ற கணக்கு தெரியும். தற்போது சரிவராது களத்தில் நின்று தரவுகளை திரட்ட வேண்டும் என்றார். மேலும் பேசுகையில் 100 நாள் வேலை திட்டத்தில் காந்தி பெயரை எடுத்து விட்டார்கள் என்று திமுக போராடுறாங்க. காந்தி பெயரை வச்சால் என்ன, ராமர் பெயரை வச்சால் என்ன, எங்களுக்கு திட்டம்தான் வேண்டும் என்று சி.வி. சண்முகம் பேசினார். 100 நாள் வேலை திட்டத்திற்கு காந்தி பெயரை வச்சால் என்ன, ராமன் பெயரை வச்சால் என்ன, எங்களுக்கு திட்டம் தெரிந்தால் போதும். விழுப்புரத்தில் அதிமுக செயல்வீரர் கூட்டத்தில் சி.வி. சண்முகம் பேச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமையும் எனவும் சி.வி. சண்முகம் பேச்சு. இதுபோன்ற உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனல் இணைந்திருங்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக அமையப் போவது என்பது பொறுத்திருந்து காண்போம். தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.